வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முள் கரண்டி மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரின் மேஜையில் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும். வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள் கரண்டையும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸி. ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? கோலென்ஸ், அதுதான் ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்கிறதுக்கு. ஹார்பிக் பாத்ரூம் கிளீனிங்க்கு. வாஷிங் பவுடர் நமக்கு சலவைக்கு யூஸ் ஆகுது. ஃபீனாலு பாத்ரூம் கிளீனிங்க்கு. ஸோ ஜன்னல் கண்ணாடிக்கு கோலென்ஸ். கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? அதான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, முன்னாடி என்ன சொல்லிட்டேன், ஹார்பிக்கு. அது பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுத்துக்குமே வரும். சர்ஃபு ட்ரெஸ் வாஷுக்கு. கோலென்ஸு கண்ணாடிக்கு. சபீனா பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு. கீழ்கண்டவற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களை சரியாக பொருத்துக. இதில் மிளகுல என்ன கலப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி விதை. அந்த விதையும் பார்த்தீங்கன்னா மிளகு மாதிரியே தான் இருக்கும், அதனால் அது கலப்பாங்க. வெண்ணெயில் என்ன கலப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வனஸ்பதி கலப்பாங்க. மிளகாய் தூள் அந்த கலர் எதுன்னு பார்த்துக்கலாம். செங்கல் பொடி, அந்த செங்கல் பொடியோட கலரும் மிளகாய் தூள் கலரும் ஒன்றா இருக்கும். ஸோ அதுதான் கலப்பாங்க. பாலில் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் சோப்பு பொடி அது கலப்பாங்க. சமைக்கும்போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? சமைக்கும்போது நீரால் ஏதாவது தீக்காயம் ஏற்பட்டால் உடனடியாக குணப்படுத்தினா என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஹனி, தேன் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இந்த நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அதில் மேலே எழுதியிருப்பாங்க எம்ஆர்பி ரேட்டுன்னு. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அதுக்கு மீனிங். 1 டேபிள் ஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு, ஒரு டேபிள் கரண்டி எத்தனை தேக்கரண்டிக்கு சமம் கேட்டிருக்காங்க. 3 தேக்கரண்டி. தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது? ஈய பாத்திரம். ஈய பாத்திரத்தில் வச்சா ரசம் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஈய பாத்திரம். நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம்? சாப்பாடு சாப்பிடும் முன் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்டொமக் ஃபுல் ஆகிடும், அப்போ நம்ம சாப்பிட முடியாது. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் ஆக்சுவலாக. மிகவும் சத்தான அரிசி புழுங்கல் அரிசி. உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றில் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது? இதில் பார்த்தீங்கன்னா உப்பு, தேன், சர்க்கரை, மசாலா, காய்கறி எண்ணெய், வினிகர். மேலே கண்ட அனைத்தும். இது எல்லாமே உண்டு ப்ரிசர்வேஷனுக்காக போடுறது. அதனால் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா, இந்த ஊறுகாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் பண்ணி தான் நம்ம பண்ணுறது. அது சேஃபாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக ஊற்றிருப்பாங்க. ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்கும். அது சேஃப்டிக்காக, அதுக்காகவும் பண்ணுறது, டேஸ்ட்டுக்காகவும் பண்ணுறது. அப்புறம் தேனில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாமே ப்ரிசர்வேஷன் மெத்தட் தான். மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது? கேஸ் ஸ்டவ். அதுக்கு நமக்கு கரண்ட்டு தேவை கிடையாது. இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், மைக்ரோ ஓவன் எல்லாத்துக்குமே கரண்ட்டு தேவை. கேஸ் ஸ்டவ்வுக்கு தேவையில்ல. அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் எது? மண் பாத்திரம். சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறது? ஆல் த எபோ. என்னென்னு பார்த்தலாம். திறந்த பாத்திரத்திற்கு பதில் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்துதல். அப்போ சீக்கிரமாக சமைச்சிடலாம் அதனால். ஆனால் சாப்பாடு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிச்சுக்கிறது தான் சொல்லுவாங்க. பட் இங்கே சமையல் எரிவாயு சேமிக்க அப்படிங்கிறதுனால நம்ம இதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் சமைப்பதற்கு முன்பு அரிசி பருப்பை நீரில் ஊற வைத்தல். அப்போனா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பெரிய பர்னருக்கு பதில் சிறிய பர்னரை பயன்படுத்துதல். கேஸ் கம்மியாக அங்கே
வருங்கிறதுனால, பெருசுனா ரொம்ப அதிகமாக வருங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயுவை சேமிக்க உகந்த வழிகள். இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம் உங்களுக்கு. அந்த சமையல் வாயுவோட ஸ்மெல் தெரியறதுக்காக அதில் என்ன கலக்கிறாங்க அப்படின்னா மெர்காப்டன் கலப்பாங்க. அந்த ஸ்மெல் வருது இல்லையா, அது மெர்காப்டன் ஸ்மெல் தான். சமையல் எரிவாயுவோட ஸ்மெல் கிடையாது. அது ஸ்மெல் இல்லாததுனால இதை கலக்கிறாங்க. ஏன்னா லீக்கேஜ் இருந்தால் தெரியணும் இல்லையா, அதனால. குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது? சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும். அதனால தான் மெயினாக அதில் வைக்கக்கூடாது. வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக நாம் உபயோகிக்கிறோம்? எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் தான். குக்கிங்கு, கிச்சனு இதிலலாம் வந்து ரொம்ப கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி எதில் அதிகம்னா பாத்ரூமில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். குளிரறை. அதே வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது? எல்இடி. எல்இடி லைட்டுக்கெலாம் யூஸ் பண்ண தெரியுங்களா? எல்இடி. உடல் வளர்ச்சிக்கான உணவு புரோட்டீன். உடல் வளர்ச்சிக்கு புரோட்டீன். உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து. நல்ல மீனை கண்டறியும் முறை. நல்ல மீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செதில்கள் சேதமற்று இருக்கும், கண்கள் பிரகாசமாக இருக்கும், செவில்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இந்த 3மே உண்டு. முளை கட்டிய தானியங்களின் நன்மைகள் ஆல் தி எபோவ் தான். என்சைம்கள் செயலாற்றும், வைட்டமின் சத்துக்கள் அதிகரித்து கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறையும், எதிர் ஊட்டச்சத்து சமநிலை அடையும். இது எல்லாமே முளைக்கட்டிய தானியங்களில் இருக்குது. நல்ல தரமான புதிய முட்டை என்ன ஆகும்? முட்டையை வந்து நீங்கள் வாட்டரில் போட்டால் என்ன ஆகும்? அதை வச்சே வந்து தரமான முட்டையா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். தரமான முட்டை என்ன ஆகுனா நீரில் மூழ்கும். அப்போ அது தரமான முட்டை. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் வருது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. உணவு சமைப்பவர் தொப்பி அணிவது. உணவில் முடி விழுவதை தடுக்க மற்றும் வியர்வையை உறிஞ்ச. இது காமனாக எல்லாருக்கும் தெரியும். முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை எவ்வளவு? மொத்த எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29.5 கிலோகிராம் எடை இருக்குது. 450 ml × 5 = எவ்வளோ லிட்ரு வரும், எவ்வளோ எம்எல் வரும்னு கேட்டிருக்காங்க. 2 லிட்ரு 250 ml. ஏன்னா உங்களுக்கு வந்து 1000 ml வந்து 1 லிட்டர் வரும். ஸோ இங்கே வந்து 5 × 400 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 2000. அப்போ 2000 mlனா 2 லிட்ரு. ஒரு 1000 1 லிட்ரு. அப்போ 2000னா 2 லிட்ரு. அப்போ அந்த 50 ml கூட நீங்கள் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா 250 ml தனியாக வரும். ஸோ இதான் இதுக்குரிய ஆன்சர். அதே மாதிரி 1006 கிராம்ஸ், இதுவும் அதே தான். 1000 கிராம்னா 1 கிலோகிராம். சரிங்களா? அப்போ 1 கிலோகிராம் ப்ளஸ் 6 கிராம், அதான் 1006 கிராம். பண்படுத்தப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறது? தீட்டப்படாத ரைஸ் சொல்கிறாங்க, அன்பாலிஷ்டு ரைஸ். விட்டமின் B1. உலகில் மிகச்சிறிய பறவை ஹம்மிங் பறவை. உலக உணவு தினம் அக்டோபர் 16. உங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் தினம் கேட்கலாம், அப்புறம் காற்று தினம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய தினம் எல்லாமே பார்த்து வைக்காங்க, அதான் ஈஸி. ஜூன் 5 வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல் தினம் வரும். ஸோ இங்கே உலக உணவு தினம் வந்து அக்டோபர் 16. வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மோமீட்டர். இந்த பாரோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தோட அழுத்தத்தை அளக்கும். லாக்டோமீட்டர்னா பாலோட அடர்த்தியை அளக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ப்ரெஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல். ஊன் சோறு என்பது பிரியாணி. எந்த ஊரில் மராத்திய ஆட்சியாளரின் சமையலிலிருந்து சாம்பார் முதலில் தயாரானது? தஞ்சாவூர். வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை மேலே கண்ட அனைத்தும். அதாவது சூடான நீரை பயன்படுத்தலாம், சலவையை பயன்படுத்துதல், சலவை பொடியை பயன்படுத்துதல், இது எல்லாமே. அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டுப் பொருள் எது? ஹீட்டர்.
விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாயிலை டேஷ் கட்டுவார்கள், தோரணம் கட்டுவார்கள். தவறான சொல்லை குறிப்பிடுக. கண்டான், நண்டு, வண்டு, வென்றான். இதில் எல்லாத்துலேயுமே நடுவில் இருக்கிற எழுத்து என்னன்னு பாருங்கள். இதில் எப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ அது தவறானது. மாணவர்கள் பிற டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இழிந்த குணம் உடையவர் யார்? பிறர் பொருளை எடுத்துக்கொள்பவர். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருளை எழுதுக. உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி. இப்போ இந்த வருவாய் அப்படின்னா என்ன? அதுக்கு தான் டைரக்ட் பொருள் கேட்டிருக்காங்க. வரவு, அதான் வருவாய். அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு, பெண்கள் விளையாடும் விளையாட்டு. யானையை குறிக்கும் வேறு சொல். கரி, கரினா யானை, பரினா குதிரை, மந்தினா குரங்கு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், வேணும்னா போய் பாருங்கள். அதில் ஆப்ஷனில் இருக்கிறதுக்கெல்லாமே என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா திருவிக்கா, தமிழ்த்தென்றல் மாறி மாறி கேட்குறாங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், பாருங்கள் இன்னொரு வீடியோவில். மேட்ச் பார்க்கலாம். மதுரை, மதுரையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி புடவைகள் தான் ஃபேமஸ்ஸு. உறையூரில் கண்டாங்கி சேலை, சென்னிமலை போர்வைகள். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6 காண்டங்கள். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இன்னொரு எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.